வணக்கம். சித்தக்கேட் உணவை மருந்து உணவு. இன்றைக்கி இளநரையை பற்றி பார்க்கலாம். முக்கியமாக ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லேருந்து இந்த 30 வயசுக்குள்ளே வர தலைமுடி வெள்ளையாகிறது இளநரை. இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பல காரணங்கள் இருக்கலாம். சத்து குறைபாடாக இருக்கலாம், அவங்களோட உணவு பழக்க வழக்கமாக இருக்கலாம். அடுத்தது அவங்க நிறைய ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், படிப்பு விஷயத்துலையும் சரி, வேலைக்கு போகிற விஷயத்துலையும் சரி நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கிறதால இருக்கலாம். சித்த மருத்துவர்களை கேட்டால் பித்தத்தை குறைத்தாலே இளநரை மறைந்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பித்தம் அப்படின்னா உடம்புல இந்த மன அழுத்தம், அதுக்கப்புறம் உணவு பழக்க வழக்கம், ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றது, நைட்டு நேரம் சரியாக தூங்காமல் இருக்கிறது, இது எல்லாமே உடல் சூட்டை அதிகரித்து கொடுக்கும். அதுவும் ஒரு வகை பித்தம் தான். உணவில் நிறைய கரிசலாங்கண்ணி, கீழா நெல்லி, நெல்லிக்காய், கருவேப்பிலை, இந்த 4 மட்டும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா பித்தம் நல்லா கட்டுக்குள்ளே வரும். இளநரை கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டே வரும். இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கருவேப்பிலை டெய்லி சாப்பிட்ணும். அவங்க பொடியாக செய்து வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, இல்லைனா அவங்களால பொடி செய்து வச்சுட்டு சாப்பிட முடியல அப்படின்னா கருவேப்பிலை நல்லா துவையல் மாதிரி நல்லா விழுது மாதிரி நல்லா அரைச்சிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 40 நாட்கள் தொடர்ந்து நல்லா தலையில் தேய்ச்சிக்கிட்டு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா 40 நாட்கள் செய்யணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலைக்கு குளிச்சுட்டே வந்தாங்க அப்படின்னா இளநரை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாவே மறைஞ்சிடும். அப்புறம் இன்னொரு டிப் கருவேப்பிலை பொடி செய்து வச்சுக்கணும். அடுத்தது மஞ்சள் கரிசலாங்கண்ணி பொடி செய்து வச்சுக்கணும். இது ரெண்டுத்தையும் சம அளவு கலந்து வச்சுக்கணும். 14 நாள் நிழலில் மட்டும்தான் உலர்த்தணும். கடைசியாக ஒரு நாள் வெயிலில் உலர்த்திட்டு அதை பொடி செய்து பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா டெய்லி 1 ஸ்பூன், காலையில் 1 ஸ்பூன், நைட்டு 1 ஸ்பூன் தேனில் குழைச்சி இதை சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா இளநரை கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் முடி வளர்றது கருப்பாக தான் வளரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாக தான் வளரும். ஏன்னா ஏற்கனவே வெள்ளை முடி வர்றது உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ரூட்லேருந்து தான் நமக்கு முடி வளர ஆரம்பிக்கும். ஸோ அந்த இளநரை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துடும். புதுசாக வளர்கிற முடி கருப்பாக வளர வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ டிப்ஸு. இருக்கிற இளநரை போகணும் அப்படின்னா மேலே தான் நம்ம கருவேப்பிலையை தான் அரைச்சி தேய்ச்சிக்கணும். நிறைய அதாவது ப்ளீச்சிங் பண்ணுறது, தலைக்கு முடிக்கு ப்ளீச்சிங் பண்ணுறது, ஷாம்பு போடுறது, நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதாலையும் இளநரை கண்டிப்பாக வர சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே உணவு பழக்க வழக்கம். அடுத்தது நம்ம மேலே அப்ளை பண்ணுறது, முடிக்கு எப்படி நம்ம பராமரிக்கிறோம் அப்படிங்கிற 2 விஷயத்தை பொறுத்து இருக்குது. இளநரை வந்துச்சுன்னா உடனே சித்த மருத்துவரை அணுகி பித்தத்தை குறைக்கிறதுக்கு மருந்துகள்லாம் சாப்பிட்டாகணும். அடுத்தது உணவு பழக்க வழக்கத்தில் இது நம்ம சொன்ன 4 விஷயங்கள், அதாவது கரிசலாங்கண்ணி, கீழா நெல்லி, நெல்லிக்காய், கருவேப்பிலை, இது 4த்தையும் ஏதாவது ஒன்று டெய்லி சாப்பிட்டுட்டே வந்தாங்க அப்படின்னா நல்லா கவனித்து பார்த்தாங்கன்னா உடம்புல உள்ள பித்தம் படிப்படியாக குறைஞ்சி அவங்களுக்கு முடி நல்லா கருப்பாக வளர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி மணத்தக்காளி கீரை பருப்போட கடைஞ்சி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மதிய சாப்பாட்டில் 40 நாட்கள் சாப்பிட்டுட்டே வரணும். அப்படி சாப்பிட்டுட்டே வந்தாலும் இந்த மணத்தக்காளி கீரையில் உள்ள அயன் இளநரையை நல்லா கட்டுக்குள்ளே கொண்டு புதுசாக வளர்கிற முடி நல்ல கருப்பாக வளர்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மணத்தக்காளியும் சேர்த்துக்கலாம். பருப்போடு கடைந்து மதிய சாப்பாட்டுக்கு 40 நாட்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டு தான் வந்தாகணும். அதிகமாக கலரிங் பண்ணுறதை நிறுத்தினாலே இளநரை நல்லாவே குறைஞ்சிரும். ஏன்னா ப்ளீச்சிங் பண்ணுறதால, கலரிங் பண்ணுறதால, ஷாம்பு போடுறதால இவ்வளோ பிரச்சனைகளால் தான் மேலே முடி இளநரை வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதே பரம்பரையாக அவங்களுக்கு இளநரை இருந்தது அப்படின்னா அதை ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் மாற்றம் செய்யணும். மன அழுத்தம் சுத்தமாக இருக்கக்கூடாது. அடுத்தது அவங்க உணவு பழக்க வழக்கத்தில் இது எல்லாமே சொன்னோம் இல்லையா, கரிசாலை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடம்புல ஜிங்க், அயன், விட்டமின் இ, இது 3மே சரிசமமாக இருக்கான்னு அவங்க நிறைய போதுமான அளவு இருக்கான்னு அவங்க கவனிச்சுக்கிட்டே வரணும். பித்தத்தை குறைக்கிறதுக்கு அவங்க நல்லாவே ஆயில் பாத் எடுத்துக்கலாம். வெளி இதாக சொல்கிறது ஆயில் பாத் எடுத்துக்காது. மற்றபடி பித்தத்தை குறைக்கணும் அப்படின்னா உப்பு, புளி, காரம், உடல் சூட்டை தரக்கூடிய அவ்வளோ விஷயங்களும் அவங்க குறைச்சிக்கிட்டே தான் வந்தாகணும். உப்பு, புளி, காரம் எல்லாத்தையுமே அவங்க டோட்டலி தவிர்த்துடணும். இல்லைனா சரிபாதி மட்டும்தான் அவங்க சாப்பாட்டில் எடுத்துக்கணும். இது எல்லாமே கெமிக்கல் சேர்ந்த உப்பு ஜங்க் ஃபுட்ஸில் அதிகமாக இருக்குது. வெளியே சாப்பிட்ற எல்லா ஃபுட்ஸுமே ஏதோ ஒரு வகையில் உப்பு சாகிறதாக மட்டும்தான் இருக்கும். காரமும் அதெல்லாம் அதிகமாக இருக்கும். வீட்டில் சமைத்த உணவுகள், அதுவும் கீரை உணவுகள் அனைத்துமே நம்ம இளநரையை தடுக்கக்கூடியது. அதனால் இளநரை வந்ததுன்னா கவலைப்படாமல் ஒரு சித்த மருத்துவரை அணுகி அதுக்கேற்ற மருந்துகள்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இனிமேல் புதுசாக வளர்கிற முடி நல்லாவே கருமையாக வளரும். இருக்கிற இளநரையும் நல்லாவே போயிடும். அதே மாதிரி சீயக்காய் ஆயில் பாத் எடுக்கும்போது சீயக்காய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதில் அவுரி இலை, கருவேப்பிலை, செம்பருத்தி,
அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி, இது எல்லாமே நிழலில் உலர்த்திட்டு இது எல்லாமே சீயக்காவோட சேர்த்து பொடி செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க அதை தேய்ச்சி குளிக்கும் போது இருக்கிற இளநரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி நம்மளோட கருப்பாக முடி வளர்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இளநரை வந்ததுன்னா கவலைப்படாமல் இந்த மாதிரி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க முடிய கலரை தாராளமாக இயற்கை முறையில் தாராளமாக மாற்றிக்கலாம். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும் நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.